கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி யம்மியான சூப்பரான கிறிஸ்பியான இறால் வடை. நில்லுங்க இறா வடையா? நாங்கள் நம்ம பருப்பு வடை கேள்விப்பட்டிருக்கோம், மெது வடை கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன இறால் வடை? இது என்ன நான்வெஜ் ஐட்டம் மாதிரி இருக்குது? இது நான்வெஜ் ஐட்டம் தான். இறால் வடை இது வந்து இறாலையும் செய்யலாம், மீன்லேயும் செய்யலாம், சிக்கனில் மட்டனில் எதில் வேணால் செய்யலாம். நான் ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நம்ம முதல் இறால் வடை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய ஃபுல் ப்ராசஸ் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு செஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ இறா வாங்கி நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அந்த இறாவை இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய்லாம் ஊற்றாமல் வெறும் அந்த இறாவை போட்டு நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வர்றதுக்காக நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இறா பாருங்கள், நான் தண்ணியை ஊற்றல, பட் அதுலேருந்து தண்ணி நிறையா வெளியே வரும். ரொம்ப தண்ணி இருந்ததுனால வடை வந்து ரொம்ப நமக்கு தட்டி போடுறதுக்கு வராது. அதனால தான் நம்ம கொஞ்சமாக இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், தண்ணியே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இறாலேருந்து. இது ரிலீஸ் ஆகி அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இறாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். இறா முதல்ல தண்ணியை ஊற்றவே இல்லையே நீங்கள்? இறாலேருந்து தண்ணி தானாகவே வரும், நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். அதில் இருக்க தண்ணியே வந்து வெளியே வந்து அது நல்லா சுருண்டுரும். இப்போது இது வந்து நல்லா வேகணும்லாம் கிடையாது. அதுலேருந்து தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா இறாலாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு, தண்ணியும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த இறாவை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம உடச்ச கடலை பவுடர் நான் 50 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம அந்த வதக்கணும் இல்லைங்களா இறா, அதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம திரும்பவும் அதில் போட்டு அரைக்கணும். இந்த ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அது கூட நம்ம 50 கிராம் உடச்ச கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதை கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். வடை மாவு பக்குவத்தில் இதை நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கு வடை மாவு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த நான்வெஜ் வாசனை, இந்த இறாலோட வாசனை நல்லா வருது இப்பயே. ஆமாம், இது வடை மாவு பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி வடை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நல்லா வடையை வந்து தட்டிக்கோங்க. ரொம்ப தடியாக தட்ட வேண்டாம். இது வடைன்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றுன்னா கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து இந்த மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்ல வடை தட்டுற மாதிரியே உங்களுக்கு நல்லா தட்டுறதுக்கு வரும். நம்ம வடை மாவு மாதிரி தான் அரைச்சிருக்கோம். ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம தட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ இறா எடுத்திருந்தேன். இப்போ அதில் வந்து 14 வடை வந்திருக்கு. இப்போது பேனில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்க அந்த வடையில் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் கரிஞ்சிட்டு மறுபக்கம் உள்ளுக்க வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் பெரட்டி போட்டு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்குங்க, செம்மையாக வாசனை அடிக்குது. இப்போயே சாப்பிடணும் போல் எனக்கு இருக்குது. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் சூடாக பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னங்க, ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.